எதிரி வீரர்களும் நாட்டுப்பற்றோடு தான் போர் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவருடைய போர் உக்கிரமாக கோபமாக நடந்திருக்கிறது. இந்த கோபமாக இருக்கும்போது ஒருத்தனுக்கு கண் அகல விழிக்கும், புருவம் வளையும். அப்படி கண் அகல வெடித்து புருவம் வளைந்திருக்கிற நேரத்திலேயே பாண்டிய மன்னருடைய படை வீரர்களால் தாக்கப்பட்டு அவன் போயிட்டான், இறந்துட்டான். அப்படியே செத்து கிடக்கா. இப்போ வீட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் கண்ணை மூடிடுவாங்க, உடம்பினுடைய அவலட்சணங்கள் ஏதாவது இருக்குமா சரி பண்ணிடுவாங்க, பணத்தை பார்த்து பிள்ளைகள் பயப்படக்கூடாது என்பதுக்காக. அப்படியே கிடக்கு. போர்க்களத்தில் எத்தனை பேரை சரி பண்ண முடியும்? புணந்திங்கிறதுக்காக நிறைய வந்தது. தூரக்க இருந்து பார்க்குது, கிட்டக்க வந்து பார்க்குது, ஓடுது, ஓடியாருது. என்ன சமாச்சாரம்னா அவன் இன்னமும் தன்னை முறைக்கிறாப்புல அது நினைக்குது. நிறைய பயப்படுகின்ற அளவுக்கு அந்த தோற்றம் இருந்ததுன்னு ஒரு வர்ணனை வருது. பாண்டிய மன்னனுடைய காதல் இது வரைக்கும் பார்த்தோம், வீரம் பார்த்தோம், பாண்டியனுடைய வீரர்களுடைய வீரம், பாண்டியனுடைய யானையினுடைய வீரம், பாண்டியனுடைய குதிரைகளினுடைய வீரம் எல்லாம் பார்த்தோம். ரெண்டே ரெண்டு செய்தி தான் நமக்கு புரியும். அவனுக்கு ஈவு இறக்கமே கிடையாது. பாண்டியன்னா கொலகாரனா? ஒன்று ஊரில் இருக்கும்போது காதல், போர்க்களத்துக்கு போனால் கொலகாரத்தானே. இந்த ரெண்டு தானா பாண்டியன்? ஈவிரக்கம் அதிகமான உள்ளவன். நல்ல வீரனுக்கு, சுத்த வீரனுக்கு இரக்கம் என்பது அதிகமாக இருக்கும். ராமனை, தருமனை எல்லாம் நம்ம வெறும் போர் வீரர்களாக வர்ணிக்கிறோம், போர்க்காவிய தலைவர்களாக வர்ணிக்கிறோம். ஆனால் எவ்வளோ இரக்கமானவர்கள்! அதே போலத்தான் நம்ம மன்னர்களும் இரக்கமானவர்கள். பகை நாட்டு பெண்டிர்களெல்லாம் தத்தம் கணவன்மார்கள் இறந்து போனார்கள் என்பதற்காக அவன் உடலின் மேலே நெருப்பு வைத்து அது மேலே தானும் படுத்து உடன்கிட்டே ஏறினார்கள். போர்க்களத்திலே பாண்டிய மன்னன் தங்கியிருக்கிறான். ஏன்னா போர் முடிஞ்சு அவங்கெல்லாம் நெருப்பு கொளுத்துற காலத்தில் கூட தங்கியிருக்கிறாங்கன்னா இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் சுத்தமாக்கிட்டு அந்த இடத்துல பக்கத்திலே ஒரு பெருஞ்சோற்று நிலைன்னு பெரிய விருந்து வைக்கணும் நாளைக்கு. அப்போ பாண்டிய மன்னன் அங்கே தங்கியிருந்து ஏற்பாடு பண்ணோம். பார்த்தா ஒரே எரிமயமாக இருக்குது. அந்த பெண்களெல்லாம் மூழ்குவதை பாண்டியன் பார்த்தான். நம்மால் அல்லவா, இந்த யுத்தத்தினால் அல்லவா. அப்படியே அந்த துணியை எடுத்து, மேலாடையை எடுத்து கண்ணை துடைத்து கொண்டான். எப்படி அவ்வளோ தூரத்தில் எரியதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுன்னா, அப்போ அவன் யானை மேலே உட்காந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை இந்த யானை பார்த்தது, ஓஹோ, எதிரிகளினுடைய மனைவிமார்களுக்காக மன்னன் எடுக்கிறார், நாமும் எதிர் நாட்டு களிர்களின் பெண் களிர்களுக்காக நாமும் அழுவல. அதுவும் அழுதுட்டு அதுக்கு துணி எங்கே போகிறது? அது கையாலேயே கஷ்ட தொடச்சிக்கிட்டது. புல்லார் தல்கள் புதைத்ததே பல்யாலை ஏனைய பெண்டிர் எரிமூழ்க கண்டுதன் தானையால் கண்புதைத்தான் தார்வழுதி யானையும் புல்லார் பிடிபுலம்ப தன் கண் புதைத்ததே பல்யானை அட்டகளத்து. அடுத்து கூகை பற்றிய செய்தி ஒன்று. இது கவி சம்பிரதாயமானது. புனம் விழுந்தால் அங்கே பேய்கள் ஆடும். என்ன, நாய் நமது என, நரி நமது என, பிதா தாய் நமது என, பேய் நமது என வெற்றித்தே. யாக்கை யாருடையதுன்னு கேட்குறாரு. ஒன்று நாய் சொல்லுது, காட்டு ஓனாய் பணத்தை இழுக்கிறது, எனக்கு தான் வரப்போகுது இது கடைசியில், இன்னும் பெரிய சென்ட்டு பூச்சிக்கிட்டு போறிய வந்து தான் ஆகணும் நம்மகிட்டங்குது. நரி இல்லை இல்லை நான் தான் எடுத்துகிட்டு போவேங்குது. அதெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு.
பிதாவும் தாயும், பெற்ற தாயும் அப்பாவும் நான் கொடுத்த உடம்பு அது என்னதுங்கிறாங்க. ஆடா பாவி, அதுக்கு போனோம்னு பேர் வைக்க போகிறத நான் தாண்டாங்கிறா யமன். அது எத்தனை பேர் பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னு ஒரு பாட்டு. இங்கே கவி சம்பிரதாயமாக கடைசியில் பேய் நமதுன்னு சொல்லுது. அந்த பேய் இந்த பிணத்தை சமைத்து சாப்பிடும் என்பது பரணி நூல்களிலே வரும். சாப்பிட்டு அப்படி துள்ளி குதிக்கும். அப்போ சங்கீத கச்சேரி ஒன்று இருந்தால் தேவலாம்ல. அதுக்காக ஏற்பாடு பண்ணது தான் கூகைன்னு பேர். கூகை என்பது இந்த கோட்டான் வகைகளிலே ஒன்று. அது பாடுற பாட்டு பேய்க்கு பொறுத்தளவுக்கு அது கவிதை, பேய்க்கு பொறுத்தளவுக்கு அது சங்கீதம் என்பதாக ஒரு கவி சம்பிரதாயமான பாட்டு வருகிறது. கவி மரபு. பாண்டியன் யார் மேலாவது கோபப்பட்டால் அவர்கள் நாட்டில் என்ன ஆகும், அவர்கள் நாடு யாருக்கு சொந்தமாகும், அவனுக்கு திரையிழக்காதவருடைய நாடு யாருக்கு சொந்தமாகும். அது கொஞ்சம் படிப்படியாக இடம் மாறுண்டான்னார். எப்படின்னு கேட்டால், திரை முறையின் உய்யாதார் தேயம், அவனுக்கு அளக்க வேண்டிய திரையை முறைப்படி கொடுக்காதவருடைய நாடு முறையின், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகிறார். வரிசையாக ஆண் போய் முதல்ல பசுமாடெல்லாம் போயிடும். இது எப்படி? வெற்றி என்ற முதல் பகுதியிலே பசுமாட்டை கவர்ந்து கொண்டு போயிடுவார். ஆண் போய் பசுமாட்டை போச்சு. அப்புறம் முரசை செய்யும் போது என்ன சொல்லுவாங்க? பெண்களும் பிணியுடையரும் நீங்கள்லாம் போங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அறிவையர் போய் ரெண்டாவது பெண்கள்லாம் போய். பசுமாடும் பெண்களும் இல்லைன்னு அது ஒரு நாடா? அப்புறம் யுத்தகலத்துக்கு ஆண்கள் வருவாங்கள்ல. ஆடவர் போய் முதல்ல பசு போச்சு, பெண்கள் போனார்கள், ஆண்கள் போனார்கள். ஒன்றுமே இல்லையா? இப்போ யார் இருப்பாங்கண்ணா? ஈன் பேய் உறையும் இடம். பேய்கள் குடும்பம் நடத்தி அது பாட்டுக்கு பேய்கள் வம்சத்தை விருத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். கவி மரபு, கவி சம்பிரதாயம், பாடல் மரபுன்னு ஏன் சொல்கிறேன்னா, பேய் என்பதே மனிதனுடைய ஆவி. அது போய் குழந்தை பெற்றுக்கிட்டு இப்படிலாம் இருக்காது. அப்படி சொல்கிறதுக்கு காரணமே, இதை நம்பாதீங்க, கவிதையில் ருசிக்காக சொல்கிற செய்தி அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக ஒரு இடுக்கு வச்சு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது, பெண்கள் வீரம் உள்ளவர்கள் என்று காட்டணும். யானையின் உச்சபட்ச வீரத்தை காட்டணும். இது வரைக்கும் அந்த பாட்டு மதலத்தை இது பண்ணிச்சு, பகைவர் மார்பில் உழுதுது, காலில் முடிகள்லாம் இடறிச்சு, இதெல்லாம் சரி. இதை விட ஒரு உச்சபட்சமான ஒன்று, பாண்டிய மன்னன் வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்ற உடனே யானைக்கு புரியல, பாவம். ஜெயிச்சாச்சா இல்லையான்னு தெரியல. அதுக்கு என்ன அப்படியே காவல் மரம் வெட்டப்பட்டது, அதனால் வெற்றி பெற்று விட்டோம், பகை மன்னன் இறந்து விட்டார், இதெல்லாமல் தெரியும் அதுக்கு, பாவம். அது பாட்டு அது காலால் நோக்கிறது நோக்கிக்கிட்டு இருக்கோம், தூக்கியால் பிடிச்சி அடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மன்னன் மேலே இருந்து போர் பண்ணிக்கிட்டு இருப்பான், தன்னுடைய பங்குக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே இறங்கி ரொம்ப சோகமாக உட்காந்தானா. ஓஹோ, நம்ம ராஜா தோத்துட்டான் போல இருக்குன்னு பயந்துருச்சு யானை. அதுக்கு மக்கள் தாமே ஆறறிவுயிரே பிறவுங்களவே அக்களை பிறப்பில் யானை, குரங்கு, பசுலாம் சேர்க்கும். அதுக்கெல்லாம் ஆறறிவு உயிர் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தது யானை, நம்ம எஜமானுக்கு தோல்வி வந்துடுச்சு. உடனே அதுக்கு ஒரு ரோஷம் வந்து தான் கீழே கிடந்த வேலை எடுத்துட்டு எதிரியில் அதுவே குத்துறதுக்கு ஓடிச்சான். எங்கே ராஜாவை தோக்கடிச்சிட்டிங்களா, உங்களை விட்றானா பாருன்னு போட்டு தம்சம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் பண்ணுறான். யானை புரிஞ்சிக்கிட்டு தான், எல்லாம் புரிஞ்சிக்கிட்டுன்னு தெரியறதுக்காக தான் பாண்டியன் நாடிய நாடகம் இது. அடுத்து
அந்த நாட்டு பெண்களுக்கும் வீரம் இருந்தது என்பது தான் கடைசி பாடலில் சொல்லுகின்ற. கடைசி பாடல்னு சொல்லக்கூடாது, நமக்கு கிடைச்சிருக்கிறதுல 108வது பாட்டு அப்படி தான் சொல்லணும். 108 பாடல்கள் கிடைத்திருக்கிறது. கடைசியாக பாண்டியனுடைய பாடலாக கிடைத்திருக்கிற பாட்டு இது. 2700 பாடல்களை தொலைச்சி விட்டு 108 பாட்டில் வச்சுக்கிட்டு இந்த கதை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. தொழில் போர்த்தொழிலுக்கு ஒரு நல்ல பயிற்சி வேண்டும். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அம்பு எய்தல், விற்பயிற்சி, வாட்பயிற்சி, வேட்பயிற்சி எல்லாம் வேணும். குடும்பத்தில் எல்லோரும் இறந்துட்டாங்க. பாண்டியனுடைய படை வீரர்களில் ரொம்ப பேர் இறந்துட்டாங்க. பெரும்பாலும் வீரர்கள் இருக்கிற இடம் மறவர் சேரியிலே, வீரர்கள் இருக்கிற பகுதியிலே போய் பார்த்தோம்னா எல்லாம் விதவி பெண்கள். விதவி பெண்கள்லாம் செத்து போடுவாங்கன்னு சொன்னீங்களே, தோற்ற விதவி பெண்கள் தான் செத்து போவாங்க. அதனால் பாண்டியன் தோற்கலை, நான் படைபலம் பத்தலை. வெற்றிக்கு கிட்டக்க வந்துக்கிட்டு இருக்கோம், படைபலம் போதலை. அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு. இந்த பொம்பளைங்கள்லாம் பார்த்தாங்க, நம்ம யுத்தத்துக்கு போகுமான்னு. யுத்த சாஸ்திரப்படியாக பெண்கள் போய் போர் செய்யக்கூடாது. பெண்கள் போர்க்களத்துக்கு வரலாம் என்பது தமிழர் மரபிலே இருக்குது. போர்க்களத்துக்கு போய் வர்ணித்து பாடிய பாடல்கள்லாம் உண்டு. யுத்தத்துக்கு போக முடியாது, ஒரு ஆம்பளை போர் செய்யணும், அவ்வளோதானே. சரி விடுறாள். சின்ன பையன், 3 வயசு 4 வயசு பையன்தான் வீட்டில் மிச்சம் இருக்கான். அதுக்கு மேற்பட்டவங்களாம் யுத்தத்துக்கு போயிட்டான். அவனை எடுத்துக்கிட்டாங்க. அவனுக்கு அப்படி சும்மா இதெல்லாம் துணியெல்லாம் கட்டி விட்டு வேல் கை கொடுத்து வெளியுயிர் துடி பாருமையர் குடுமி எண்ணெய் நீவி எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த பெண்கள் பின்னாடியே போனாங்க. குழந்தையோட அம்மா இருக்கலாம்ல, யுத்த காலத்துக்கு போகக்கூடாது, குழந்தையோட அம்மா இருக்கலாம்ல, எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கையில் வில்லையும் வேலையும் கொடுத்தாங்க. அது அத்தனோண்டு இருக்க, தூக்கிறதுலே இருக்க. பின்ன நின்றுட்டு இவங்க வீசுகிறாங்க. இப்போ யார் போர் செய்கிறாப்புல அர்த்தம்? பையன்தான். எவ்வளவு நாட்டுப்பற்று, எவ்வளவு வீரம்! இந்த பாட்டை படித்தே ஆகணும். நிழல் தோற்றா பாலகனை, தொழில் தோற்றா பாலகனை, தொழிலே அவனுக்கு தெரியல, முன்னேறி முன்னாடி நிற்க வச்சு பின் நின்று அழல் இலை வேல் காய்த்தினார் பெண்கள். சுடுதுறாங்கிறான். அந்த பெண்ணுடைய உடம்பு சூடும், ஆவேசம், அதுவும் எந்த வேலை சுடுதுறாங்க. காய்த்தினார்னு வார்த்தையை போட்டால் பாருங்க. கடலடிந்த மண்ணிறந்தல் என்ப வயங்குதார் மாமாறன் கண்ணிறத்த தீர்க்கும் மருந்து, கண் இரத்தம் தீர்க்கும் மருந்து. பார்த்தா இரத்த கண்ணீர் வருகிறது பாண்டியனுக்கு. அதுக்கு மருந்து இந்த பெண்களெல்லாம் பார்த்தோம். நம் நாட்டு பெண்கள்லாம் எவ்வளவு வீரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், நமக்காக எவ்வளவு பெரிய சாதனையை சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பெண்களும் போர்க்களத்துக்கு ஒரு அவசரம் வரும்பொழுது வந்து போர் செய்தார்கள் என்ற கருத்து நமக்கு கிடைத்திருக்கிற பாடல்களே முத்தாய்ப்பான பாடல்களே இருப்பதனாலே ஒரு வீரம், காதலும், பண்பும் செறிந்த ஒரு மாபெரும் இலக்கியமாக முத்தொள்ளாய் இருந்திருக்கும். இதை ரசித்த பிறகுதான் அந்த 2700 பாடல்கள் நமக்கு முழுசுமாக கிடைக்கலையேன்னு நினைக்கும் பொழுது மிகப்பெரிய சொத்தை நாம் இழந்திருக்கிறோம் என்ற வருத்தம் தொனிக்கிறது. ஆனால் இதோடு கிடைக்கலேன்னு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. எங்காவது என்றாவது கிடைக்குமா என்ற ஆதங்கத்தோடு வாழ்வது தான் நமக்கு ஆறுதலாக இருக்கும்.